முதல்ல ஆண்டாள் பக்தர் பேரவை சார்பில் 1300 பேரை ராமர் கோயிலுக்கும் மற்ற இடங்களுக்கும் அனுப்புவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு தமிழகத்துல மறுபடியும் ஆன்மீகத்தை நிலைநிறுத்துவதிலையும் இந்து மத உரிமைகளை நிலைநிறுத்துவதிலையும் நாங்க மிக தீவிரமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. ஏன்னா முதலமைச்சர் முந்தானேத்து ஒரு கிறிஸ்துமஸ் விழா, அதுக்கடுத்த நாள் ஒரு கிறிஸ்துமஸ் விழா, கிறிஸ்துமஸ் விழால எல்லாம் ஒருத்தர் பேசுறாரு, திருப்பரங்குன்றத்துல அவர்களுக்கு விளக்கு ஏற்றாமல் எங்களது உரிமையை பாதுகாத்து கொடுத்தார் என்று ஆணவமாக பேசுகிறார் இன்னொரு மதத்தை சார்ந்தவர். ஆக அவர்களின் உரிமையை பாதுகாக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பெரும்பான்மை இந்துக்களின் உரிமையை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் ராஜா தொடர்ந்து அங்க திருப்பரங்குன்றத்துல போய் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதையும் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார் என்பதையும் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 13 அமைச்சர் மேல ஜெயில இருக்க வேண்டியவங்க பெயில்ல இருக்கிறாங்க. ஆக ஆன்மீகத்தை எதிர்த்து பேசியவர்கள் எல்லாம் பெயில்ல இருக்கிறாங்க, ஆன்மீகத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் ரயில்ல போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டாள், இது மார்கழி மாசம், ஆண்டாள் பெயர்ல அந்த அமைப்பு மிக சிறப்பாக இவர்களை எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்து அப்படின்னு சொன்னா மதவாதிகள், ஆனா மற்ற மதம் என்று சொன்னால் அவர்கள் மதச்சார்பற்றவர்கள். இந்து மதத்தை சார்ந்த ஞானிகள் பாஜகவிற்கு வாக்களிங்கள்னு சொன்னா உடனே அது மதவாத கருத்து. ஆனா அதே இது சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் இவங்களுக்கு வாக்களிங்கன்னு சொன்னா அது மதச்சார்பின்மை. ஆக ஒரு போலி மதச்சார்பின்மை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இதை அடித்து நொறுக்குவதற்காக கூட இத்தகைய ஆன்மீக பயணங்கள் தேவை. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. இல்ல, சமூக நல்லிணக்கத்தின் அடையாளம் கிறிஸ்தவம் என்று பேசுகிறார். பைபிளோட கருத்தும் திமுகவின் கொள்கையும் ஒன்றுன்னு சொல்றாங்க. இது எந்த கிறிஸ்தவர்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், இயேசுவே ஒப்புக்கொள்ள மாட்டாருங்க. இப்படி திமுகவோட கருத்தும் இயேசுவோட கருத்தும் அப்படின்னு சொன்னா இயேசுதான் செய்வார் உங்களெல்லாம். அதனால நீங்க எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போயிருக்கிறீர்கள் என்றால், பைபிளை எல்லாரும் கும்பிடுவதற்கு பதிலாக உங்கள் கொள்கையோடு சேர்த்துக் கொள்கிறீர்கள் என்றால் ஓட்டுக்காக மட்டுமே நீங்கள் ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நன்றாக தெரிகிறது. பக்திக்காக வரலங்க. உதயநிதியா சரி, முதலமைச்சராலும் சரி, பக்திக்காக வரல, ஓட்டுக்காக வராங்க என்பதை சிறுபான்மை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய கூட்டணிகளை ஓபிஎஸ் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் போய் கேட்டுக்கோங்க, என்கிட்ட ஏன்பா கேட்கிறீங்க?